ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிந்தனைக்காக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிலுரை பாடலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பதிலுரை பாடல் திருப்பாடல் 27 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு தாவீது அரசன் ரொம்ப அழகா அழைப்பு பலகையில் சொல்றாரு, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அவர் யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் என்று சொல்லி அங்கு ரொம்ப அழகா கடவுளுடைய பராமரிப்பு, கடவுளுடைய உடனிருப்பு அவருக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்பதை குறித்து அங்கு ஒரு புகழ்ச்சி பாடலாக தாவீது அரசர் திருப்பாடல் 27 அங்கு வெளிப்படுத்துகிறான். அப்படி தொடர்ந்து ஆண்டவரை புகழ்கின்ற பொழுது அவர்கிட்ட ஒரு தாகம், ஒரு ஏக்கம் இருக்கிறது. அதான் திருப்பாடல் 27 இறை வார்த்தை 4 அது என்ன அப்படின்னா, ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று அங்கு எடுத்துரைக்கிறார். இன்றைக்கு நாம் எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கிறோம், இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஏன் கோயிலுக்கு வர்றோம், ஏன் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிறோம் என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் சுயநலம் இருக்கிறது. என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நிரந்தர வேலை வாய்ப்பு வேணும், நல்ல உடலுள்ள சுகம் கிடைக்கணும் என்று சொல்லி என்ன நம்முடைய சுயநலம் இருக்கிறது. அல்லது நான் ஒரு வழக்கு போட்டு இருக்கிறேன், அந்த வழக்கில் அநியாயமாக நான் ஜெயிக்க முடியாது, இருந்தாலும் காசு கொடுத்துருக்கிறேன், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், அல்லது அநியாயம் கையூட்டு கொடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விதமான எதிர்மறையான நோக்கம் நமக்குள்ளாய் பெரும்பாலான நேரங்களில் நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் அங்கு தாவீது அரசர் சொல்றார் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் தாப்பா, மன்றாட்டு தாப்பா. அந்த மன்றாட்டு என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய இந்த பலிபீடத்தில் பங்கெடுக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் அமர வேண்டும், அவருடைய திருவுளத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, என் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய நான் எது செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, இதுக்கு யாரு காரணம், கடவுளையா என்னை சோதிக்கிறாரு என்கிற ஒரு விதமான ஒரு குழப்பம் எண்ணம் என்ன செய்து கொண்டு இருக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது வரும், அது வருவது உண்டு, இது யதார்த்தம். அப்படி வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம், நான் காரணமா அல்லது கடவுள் காரணமா, இதை எங்க உணர முடியும் அப்படின்னா, எங்க புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமருகின்ற பொழுதுதான். இதான் இங்கு திருப்பாடல் ரொம்ப அழகா தாவீது அரசர் சொல்றார் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமருவதனால வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, அது 5வது வசனத்தில் ரொம்ப அழகா எடுத்துரைக்கிறாரு. கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒளித்து வைப்பார், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் என்று சொல்கிறார். அப்போ மனுஷனை தேடி போறோம், மனுஷன் தஞ்சம் அடைகின்றோம். ஏதோ ஒரு நேரத்தில், எல்லா நேரங்களில் மனிதர்கள் நம்ம காப்பாற்றுவதில்லை, நமக்கு கரம் கொடுப்பதில்லை. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பல நேரங்களில், பெரும்பாலான நேரங்களில் மனிதர்கள் நம்மை முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய இதயத்தை காயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமருகின்ற பொழுது இங்கு தாவீது அரசர் சொல்றார் என்ன அப்படின்னா, கேடு வரும் நாளில் ஆண்டவர் என்னை தன் கூடாரத்தில் வைத்து பாதுகாப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, போராட்டங்கள் வருகின்ற பொழுது மனிதனை தேடி நாம் போறோம். இன்றைக்கு குருக்களை குறி சொல்பவர்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குருக்களை குருக்களாக பார்க்கவே நம்ம தவறி விடுகின்றோம். அப்ப கடவுள் சொல்றாரு, இங்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன கிட்ட வா, என்னோட அமரு, என்னோட பேசு, நான் உனக்கு என்னுடைய திருவுளம் என்ன, உன் வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும், உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நான் உனக்கு காட்டுவேன் என்பதனை இங்கு தாவீது அரசன் வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறான். அப்போ ஒருவேளை நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்றப்பா, வருஷம் ஃபுல்லா போய்கிட்டே இருக்கிற, கோயிலுக்கு போயிட்டே இருக்கிற, நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிற, மணிக்கணக்கான ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாய், ஜெபமாலை செய்கிற, பக்தி முயற்சிகளில் பங்கெடுக்கிற, உன்னுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படலையா? அதற்கும் தாவீது அரசர் இன்றைய திருப்பாடல் ரொம்ப அழகா பதில் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, புறப்படு, அவரது முகத்தை நாடி என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன், உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும், நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும்.
நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும், என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட நீ போராடி கொண்டே இரு என்பதை இங்கு திருப்பாடல் 27 தாவீதரசர் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் மனம் தளர்ந்து போகிறோம். நான் கோயிலுக்கு போறேன்ப்பா, ஜெபம் செய்யறேன்ப்பா, உபவாசம் இருக்கிறேன்ப்பா, நான் பக்தி முயற்சிகள் பங்கெடுக்கிறேன்ப்பா, ஆனால் ஆண்டவர் என்னுடைய குரலுக்கு என்னுடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுப்பதில்லை என்று நாம் நினைத்து கொண்டு தளர்ந்து போன பிள்ளைகளாய், நம்பிக்கையில் சோர்வடைந்து போகக்கூடிய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில தாவீதரசன் வழியாக ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ புறப்படு, ஆண்டவரது முகத்தை நாடு என்பதுதான் நம்முடைய உள்ளத்தின் ஏக்கமாக, உள்ளத்தின் வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்பதனை இங்கு தாவீதரசன் நமக்கு எடுத்துரைக்கிறார். இன்னும் ரொம்ப அழகா சொல்றார். என்ன அப்படின்னா, நம்புப்பா, இந்த உலகத்துல நீ உயிரோட இருக்கிற வரை, உன் வாழ்நாள் முடியும் வரை நீ எதை குறித்து வேண்டுகிறாயோ அந்த விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படும். அதான் ரொம்ப அழகா திருப்பாடல் 27:13 சொல்றாரு, வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று இன்னும் நான் நம்புகிறேன். நீ சோர்ந்து போயிட்டியா, நீ கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அங்கு தடையிட்டு நின்று போய் விடுகிறதா, கவலைப்படாத, தாவீதரசனை போல நம்பு. இந்த உலகத்துல நான் என்னுடைய உயிர் இருக்கும் வரை, உயிர் முடியும் வரை நிச்சயமாக என்னுடைய விண்ணப்பங்களுக்கு, என்னுடைய மன்றாட்டுகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்கிற ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை நீங்களும் நானும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். இன்னும் ரொம்ப அழகா எடுத்துரைக்கிறாரு, நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. இன்றைக்கு நம்ம எல்லாருமே இன்ஸ்டன்ட், இம்மீடியட், உடனே போறோம். ஆனா பாருங்க, ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணாலும் சரி, எங்க ஆர்டர் பண்ணாலும் சரி, ஒரு நேரம் கொடுக்குறாங்க. நீங்க சமைக்கலனா கூட 20 நிமிடம், 10 நிமிடம், அரை மணி நேரம் என்று என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர்கள் நம்ம காத்திருக்க வைத்திருக்கிறார்கள். நீங்க தேநீர் கடைக்கு போறீங்க, தேநீர் நீங்க வாங்க போறீங்க, அது ஒரு 2 நிமிடமாவது என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த தேநீர் தயாரிப்பவர் நம்மை காத்திருக்க வைக்கிறார். இப்படி உண்ணக்கூடிய பொருளுக்கு, நாம் வாங்கக்கூடிய பொருளுக்கு காத்திருக்கக்கூடிய நாம் கடவுளுக்காக நாம் ஏன் காத்திருப்பதில்லை? அதுதான் இன்றைக்கு திருப்பாடல் 27 தாவீதரசன் நமக்கு எடுத்துரைக்கிறார். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள். யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைந்தவர்களாக, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஒரு அம்மா அங்க என்ன செய்யறாங்க, பல ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள். அண்ணா அழுகிறார், நம்ம வாசிக்கின்றோம், பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லையே, அழுது புலம்புகிறார். மலடி என்று பேசுறாங்க, தரக்குறைவாக பேசுறாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது ஆண்டவருக்காக காத்திருக்கிறார். இன்றைக்கு நாம நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் திருமணமாகி ஓராண்டு, ஈராண்டு, 5 ஆண்டுகள் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா உடனே எங்க போறோம்? IVF, மருத்துவ சிகிச்சை, அறிவியல் முறைப்படி கருத்தரிக்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம் போகிறோம். ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமா? கடவுளால் இயலாத காரியம் ஒன்றுமில்லை என்று விவிலியத்தில் வாசிக்க கேட்டாலும் அது ஒரு வெறுமனே செவிவழி செய்தியாக போய்விடுகிறதே ஒழிய, நான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செயலாற்றுவார் என்று நாம் காத்திருக்கிறோமா? என் பிள்ளை படிக்கல, வேலை வாய்ப்பு கிடைக்கல, கையூட்டு கொடுத்து நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, அங்கு ஒரு குறுக்கு வழியில வேலை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றோமே. ஒருவேளை நம்முடைய பிள்ளைக்கு ஆண்டவர் திறமையை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் ஆற்றலை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் அளப்பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என் மகனுக்காய், என் மகன் வாழ்வில் செயலாற்றுவார் என்று செயலாற்ற ஆண்டவர் செயல்பட காத்திருக்கிறோமா? அல்லது குறுக்கு வழியில் இல்லப்பா, நான் உயிரோட இருக்கிறதுக்குள்ள என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம காத்திருக்கிறோம். அந்த குறுக்கு வழியில் செயல்பட முனைகின்றோமா? ஆண்டவர் செயல்பட காத்திருக்கின்றோமா? சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப பெரிய பெரிய காரியத்துக்கெல்லாம் போக வேண்டாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கடவுளுடைய கரம் என்னில் செயலாற்ற நான் ஆண்டவருடைய இந்த பலிபீடத்தை நோக்கி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி நான் வருகின்றேனா?
எங்க குறுமடத்துல நாங்க படிக்கிறப்ப ஒருவேளை குருத்துவ பயிற்சியில எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா குறுமட அதிபரை பார்ப்போம், சொல்லுவோம், ஃபாதர் எனக்கு குறுமடத்துல படிக்க விருப்பம் இல்லை, நான் வீட்டுக்கு போக விரும்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே குறுமட அதிபர் எங்களுக்கு சொல்லக்கூடிய காட்டக்கூடிய வழிகாட்டுதல் ஆலோசனை என்ன அப்படின்னா, முதல்ல ஆன்மீக தந்தையை பாரு. அந்த ஆன்மீக தந்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உடனே முடிவு எடுக்க விட மாட்டாங்க. 1 வாரம் போ, 2 வாரம் போ, உட்காந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்காரு, ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாருன்னு கவனி, பேசு, ஆண்டவர்கிட்ட பேசு. நாங்கள் கொடுக்கக்கூடியது வழிகாட்டுதல், அதையும் கடந்து ஆண்டவரோடு பேசுவார். அப்ப ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நீ முடிவெடு என்று குறுமட அதிபரும் குறுமடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக தந்தையும் எங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அப்ப மனிதர்கள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான், நம்ம எல்லாமே வரம்புக்குட்பட்டவர்கள். நம்முடைய அறிவு வரம்புக்குட்பட்டது, நம்முடைய ஞானம் வரம்புக்குட்பட்டது. ஆனால் நம்முடைய வரம்புகளை எல்லாம் கடந்து ஒருவர் செயலாற்றுகிறார் என்றால் அது ஆண்டவர் தான். அந்த ஆண்டவருடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிய வேண்டும். அப்ப அவருடைய திருவுளத்தை அறியணும் அப்படின்னா நாம் அப்படியே போகிற போக்கில் அல்ல, மாறாக அவருக்கென்று நேரம் ஒதுக்கணும். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மீண்டும் தனியாக மலைக்கு சென்றார் என்று நற்செய்தியினுடைய இறுதி பகுதியில் வாசிக்கின்றோம். அப்போ பகல் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கு தன்னுடைய சீடர்களோடு மக்கள் மத்தியில் தன்னுடைய வாழ்வை கழித்து கொண்டிருக்கிறார். மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணமாக்குகின்றார். இரவு வேளையில அவர் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறார், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கிறது. அந்த போராட்டங்களுக்கு மனிதர்கள் ஒரு அளவுதான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும், வழிகாட்ட முடியும். முழுமையான விடுதலை, முழுமையான ஆலோசனை நமக்கு தரக்கூடியவர் ஆண்டவர். 2 கரங்களையும் மார்பில் வைத்துக்கொண்டு நான் யாருடைய திருவுளத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் கேட்கக்கூடிய இறை வார்த்தைகள் வெறுமனே செவிவழி செய்திகளா, ஏதோ ஒரு பேச்சாளர் பேசுகிறார் என்பதை போல கடந்து போகாமல், இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இது என் வாழ்வில் நெறிப்படுத்துகிறது. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னுடைய இதயத்திற்குள்ளாய் கடந்து வரட்டும். என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நான் முன்னிலைப்படுத்தாமல் உம்முடைய திருவுளம் என்ன என்பதை கண்டறிய உம்முடைய இறை வார்த்தை எனக்கு ஒரு தூண்டுகோலாய், உந்து சக்தியாய் இருக்கட்டும். உடைய இறை வார்த்தை வெறுமனே கேட்பவனாக மட்டும் இருந்து விடாமல் அதை செயல்படுத்தக்கூடிய நல்ல மகனாக மகளாக வாழ வேண்டிய அருளை, ஆற்றலை, ஆசிரை எனக்கு தாரும். என்னுடைய மன்றாட்டுகள் கேட்கப்படவில்லை என்றாலும் ஆண்டவரே, தாவீது அரசனை போல உமக்காக காத்திருக்க எனக்கு தேவையான மன உறுதியை, மன வலிமையை எனக்கு தாரும்.